அசுரன் சூரபத்மன் தன் வலிமையால் தேவர்களை அடிமைப்படுத்திவிட்டான். எல்லா உலகங்களும் துன்பத்தில் மூழ்கின. தேவர்கள் அனைவரும் மவுண்ட் கைலாயத்துக்கு வந்து பரமசிவரிடம் பிரார்த்தனை செய்தனர். அவரின் திருநெற்றியில் இருந்து தீவெள்ளம் பீரிட்டது. சிவன், இப்போது ஒரு வீரன் பிறக்க நேரம் வந்துவிட்டது என்றார். முருகன் தெய்வீக ஆற்றலுடன் வளர்ந்தார். தேவர்கள் அனைவரும் அவருக்கு பரிசுகளை அளித்தனர். பார்வதி தேவியிடமிருந்து வேல், ஒரு மயில் வாகனமாக தெய்வீக கவசமுடன் அவர் விழுந்தார். பர்வத மலைகள் முழுக்க சங்க நாதம் எதிரொலித்தது. முருகன் தன் மயிலில் ஏறி வானம் வழியாக புறப்பட்டார். சூரபத்மன் வலிமையுடன் எதிர்த்து நின்றான். இருவருக்கும் இடையில் அதிரடி யுத்தம் வெடித்தது. முருகனின் வேல் சூரியனைப் போல் ஒளிர்ந்தது. அவர் வேலால் சூரபத்மனை வீழ்த்தினார். அசுரன் ஒரு மயிலாகவும் ஒரு சேவலாகவும் மாறினான். அதனால் தான் மயிலும் சேவலும் முருகனின் சின்னமாக உள்ளன.